அனைவருக்கும் மாலை வணக்கம். சமூக விஞ்ஞான கல்வி ஆய்வகம் நடத்தும் சமுதாயத்தை வழங்கிக் கொள்ளுந்த தலைவர்களே, இன்று மார்ச் 1 உழைப்பாளர் மே 1 உழைப்பாளர் தினத்தை சர்வதேச ரீதியாக கொண்டாடுகின்ற ஒரு சூழலிலே இன்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த மே தினத்தை பரவலாக வழங்க கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே அதை சற்று அந்த பழைய பாணியில் இருந்து விடுபட்டு ஒரு சிந்தன ரீதியாக, ஒரு கல்வி ரீதியாக ஒரு சமூகத்தை உற்று பார்ப்பதற்கான ஒரு களமாக இதை அமைத்துக் கொண்டோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வில் கலந்து தன்னுடைய கருத்துரையை வழங்க கொண்டிருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் அம்பிகை கோமன் அவர்களே, சட்டத்தரணி எழில்மொழி அவர்களே, சட்டத்தரணி தமிழர் காந்திமன் அவர்களே, கனிஷ்கா குமாரசிங்கா அவர்களே, பகலோன் அவர்களே, இதைவிட இந்த வருடம் இருக்கக்கூடிய இனிய நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இந்த மே தினம் பெரும்பாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மே தினத்தை சிறு வயதில் பார்த்திருக்கேன். அந்த நேரம் பொது விடுமுறை. இந்த சினிமா தியேட்டர்களில் ஒன்று தியேட்டர்களில் நீங்கள் எந்த இருக்கைகளில் போய் இருந்தாலும் ஒரு ரூபா. அன்றைக்கு அது ஒரு 3 படத்தை பார்க்கிற ஒரு இளம் வயது, எந்தவித சமூக விடயங்கள் உட்கூறுவதற்கு முதல் இவ்வாறு தான். அந்த நேரம் ஒரு 3 படம் ₹1 ₹3 பார்க்கிறது என்பது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. பிறகு படிப்படியாகத்தான் அந்த மனிதனம் தொடர்பான ஒரு வகையான அது ஒரு 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 தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உழைக்கும் மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்கும் செயற்பாட்டிற்குமான ஒரு களம் அமைக்கின்ற ஒரு ஆத்மார்த்தமான பிணைப்பு என்று புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நாட்கள் சென்றேன். அதை விட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கட்சிகளும் போட்டி போட்டு மே தினத்தை கொண்டாடுகின்ற அல்லது இந்த மே தினம் கொண்டாடுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த ஆதரவு தரம் எத்தகையது என்பதை காட்டுவதில் இருந்த அந்த ஒரு வகையான வேகம், ஒரு எழுச்சி அந்த நேரங்களில் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்ப இவ்வாறு இந்த மே தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சி சார்ந்தவர்களுடைய அரசியல் நோக்கங்கள், அவையினுடைய தேவைப்பாடுகள், ஒரு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய ஒரு உரையாடலுக்கான ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட மே தினம். பிறகு வலதுசாரியான இடதுசாரியான எல்லோருமே போட்டி போட்டு கொண்டாடக்கூடிய அளவுக்கு விலகி இந்த மாதிரி தான் குறைவு இல்லைன்னு சொன்னால் வெளிவெட்டியா இருக்கலாம், எஸ்எல்பியா இருக்கலாம், இடதுசாரி கட்சிகளோடு இந்த இடத்தை பிடிப்பதற்கு கொழும்பு தலைநகரில் இடங்களை மைதானங்களை ஒழுங்கு பண்ணுவதிலேயே ஒரு வகையான ஒரு போட்டி நிலவுகின்ற ஒரு காலம் இருந்தது. இவ்வாறு இருந்த தன்மைகளில் பல்வேறு தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்புகள் இருந்தன. அந்த பல்வேறுபட்ட தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்புகள்
பல்வேறு தொழிற்சங்க மே தினத்தை ஒரு பல வகையான கருத்தரங்களாகவும் பல கோரிக்கைகளை முன்வைத்த ஒரு அடையாள ஒரு ஒரு போராட்ட காலங்களாகவும் கொண்டிருந்த ஒரு தன்மைகள் எல்லாம் இருந்தது. இந்த தென்னிந்தியாவிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1923 தான் முதலாக மே தினம் குறிப்பாக உலகம் வர்க்கத்திற்கான ஒரு சர்வதேச தினத்தை தென்னிந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் சென்னை கடற்கரை சிங்காரவேலு என்ற ஒரு தோழர் தான் முதல் அதை முன்னெடுத்தார். இலங்கையில எந்த காலப்பகுதியில் வந்திருக்கும் என்று பார்த்தால் 1927 காலப்பகுதியில் பின்னர் இலங்கையில் இந்த மே தினம், இந்த சர்வதேச தொழிலாளர் வர்க்க தினம் கொண்டாடப்படுகின்ற பேசுபொருளாக மாறுகின்ற ஒரு தன்மை. அமெரிக்காவில் பல்வேறு தொழிலாளர்களும் தங்களுடைய வேலை நேரம், தங்களுடைய உடல் உழைப்பு தொடர்பாக பல கோரிக்கைகளை முன்வைத்து பல போராட்டங்களை நடத்தியதனுடைய பின்னர் முதலாவது அகிலம், இரண்டாவது அகிலம், குறிப்பாக முதலாவது அகிலம் கலைக்கப்பட்டு இரண்டாவது அகிலம் உருவாக்கப்பட்ட காலத்திலே பிரான்சிலே இதற்கான இந்த மே தினம் மே 1 தொழிலாளர் வர்க்க தினமாக பிரான்சிலே கூடப்பட்ட இரண்டாவது அகிலம் தான் இவ்வாறான ஒரு முயற்சிக்கு வைத்திருக்கிறது. இவ்வாறு வளர்ந்த வந்த இந்த மே தினம் 1917 அக்டோபர் புரட்சியை அடுத்து ஒரு சோசலிச போராட்டங்களை நடத்தின அல்லது ஒரு சோசலிச உந்துதலை, எழுச்சியை ஒவ்வொரு இடதுசாரி அமைப்புகளும் ஒரு இடதுசாரி சோசலிச கருத்தியலை கடத்துவதற்கும் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை, ஒரு ஆத்மார்த்த ஒரு அரசியல் இணக்க தொடர்பாடலை வளர்த்தெடுப்பதற்கு சோவியத் ரஷ்யாவுடைய அந்த வழிகாட்டல் எல்லா இடதுசாரி அமைப்புகளிலேயும் அந்த மே தினத்தை ஒரு ஒரு அரசியல் நிகழ்ச்சிகளாக மாற்றுகின்ற போக்கு பின்னர் அப்படியே சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வியட்நாம், கியூபா இவ்வாறு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லாம் என்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயம். இதில் ஒரு விடயம், மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த எல்லா முதலாம் உலக யுத்தமாக இருந்தாலும் சரி, இரண்டாம் உலக யுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த 2 உலக யுத்தங்களுக்கு ஒட்டி நடந்த இந்த மே தின சிந்தனை அன்றைக்கு இருந்த இந்த ஏகாதிபத்தியம் பற்றிய ஒரு புரிதல் அல்லது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த முதலாளித்துவத்தினுடைய அந்த போக்குகளை புரிந்து கொள்கின்ற ஒரு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்ற ஒரு நிலைமையிலே தான் நிச்சயமாக இந்த மே தினம் ஒரு பரவலான கவனிப்பிற்கும் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டத்திற்குமான வடிவமாக இருந்தது என்பதும், இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலே அது ஒரு விடுதலை அரசியலோடு இணைந்து கம்யூனிஸ்டுகள் மே தினத்தை கொண்டாடுகின்ற அல்லது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு உந்துதல் கொடுக்கக்கூடிய வகையில் நடத்துகிறார்கள். இலங்கையில் 1917 அக்டோபர் புரட்சியை முதல் ஒரு ஒரு சமூக நோக்கோட கருத்தை வெளிப்படுத்தின ஒருவர் சிங்கள தரப்பிலும் அவ்வாறான ஒரு கருத்து அன்று வரவில்லை. ஒரு தமிழ் தரப்பு, தமிழ் முன்னோடியாக இருந்த சேபம் அருணாசலன் தான் இந்த குறிப்பாக இந்த அக்டோபர் புரட்சியை முன்வைத்து இந்த கருத்தியலுக்கான களத்தை திறந்து விட்டார். அப்ப இடம்பெயர் அவர்கள் இலங்கையில இடதுசாரி தொடர்பான அல்லது இந்த இடதுசாரி சிந்தனையினுடைய உருவாக்கங்கள், அதனுடைய ஊற்றுக்கள், ஓட்டங்கள், அந்த முனைப்படைந்த அது பற்றிய ஒரு சிறிய கட்டுரையிலே சேபோன் அருணாசலத்தினுடைய முக்கியத்துவம், சேபோன் அருணாசலன் தனி இதற்கு மட்டுமல்ல, இந்திய குறிப்பாக மலைய தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து
ஒரு தொழிற்சங்கம் அமைக்கிறதுக்கு கூட ஒரு முன்னோடியாக அருணாசலர் இருந்திருக்கிறார் என்பதும் நாம கவனிக்க வேண்டிய கூடியது. அப்ப இவ்வாறு வளர்ந்து வந்த இந்த எங்களுடைய இந்த மே தினத்துக்கு ஊடாக வெளிப்பட்ட இந்த அரசியல் பற்றிய சிந்தனைகள் இன்று குறிப்பாக லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் சரி, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏனைய தென்னாசிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து ஈரான் மீது கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக ஒழுங்கமைப்பை மாற்றி அமைக்கின்ற அல்லது இந்த ஆயில் பாலிடிக்ஸ் அல்லது எண்ணெய் அரசியல் எவ்வாறான ஒரு உலக ஒழுங்கமைப்பு வேண்டி நிற்கின்றது என்னுடைய இதை மையப்படுத்தித்தான் இப்பொழுது இன்று பல நாடுகளிலையும் பல அறிக்கைகளும் சரி அல்லது அவர்களுடைய இந்த நிலைப்பாடை வழங்க தெளிவுபடுத்திய வேண்டிய கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்ப இப்ப ஒரு சமீப காலங்களில் இந்த வலதுசாரியும் சரி, முதலாளித்துவ கட்சிகளும் சரி, இடதுசாரி கட்சிகளும் சரி போட்டு இந்த மே தினத்தை கொண்டாடுகின்ற இந்த நிலையில ஒரு வகையான ஒரு கேரக்டர் தன்மையான ஒரு இப்ப ஜெயவர்த்தனாவும் தொழிலாளி வர்க்கத்துக்கு பொருள் கொடுக்க முடியும், ஒரு சமவாசன் பொருள் கொடுக்க முடியும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில அதை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு போக்கு இன்றைக்கு பெரும்பாலும் வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு சமீபத்தில் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு கட்டுரைகளை படிக்க பொழுதுதான் தெரிந்தது என்னவென்றால், இந்த மூன்றாம் உலக நாடுகளில் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தங்கள் நாட்டினுடைய சமூக வர்க்க அந்த உலக பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு அதை எவ்வாறு ஒரு இடதுசாரி கண்ணோட்டத்தை தங்கள் நிலைமைக்கு ஏற்ற ஒரு பொருள்கோடல் செய்யக்கூடிய ஒரு புதிய சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது. அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்துப்படை முன்வைத்தார். அதில் அவர் குறிப்பாக சொன்னது இந்த ஒரு கடந்த 50 ஆண்டுகளில் இலங்கையா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், ஒரு வர்க்க பகுப்பாய்வு இவர்களிடம் சரியாக இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அப்போ ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு வர்க்க பகுப்பாய்வு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த வர்க்க பகுப்பாய்வினுடைய அந்த முரண்பாடுகள் அந்த தெளிவு தான் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு உழைக்கும் மக்களை ஒரு ஆட்சியில கொண்டு வந்து வைக்கிற பொழுதும் ஒரு உழைக்கும் மக்களை ஆட்சிக்கு கொண்டு வருகிற பொழுது அதுக்கான அந்த வழிமுறைகள் எத்தகையதாக இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது கட்சியினுடைய கட்டமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலான நிலையில சில கருத்துக்களை முன்வைக்கிறார். உதாரணத்துக்கு இலங்கையில இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள்ல பெரும்பாலும் சில பேர் குத்தகை கழித்த மாதிரியாகவே தொழிற்சங்கத்தை நடத்திட்டு இருந்த தன்மை. இப்போ பாலா பம்பு என்ற ஒரு தோழர் இருந்தார். அவர்தான் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே இருந்து அவர் இறக்கும் மட்டும் தொழிற்சங்கத்தினுடைய தலைமை குழுக்களும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆனால் இப்ப நாங்கள் ஒரு தொழிலாளர் வர்க்கத்துக்கான சங்கம் ஒரு தொழிற்சங்கம் நம்ம பேசுற பொழுது இப்போ எந்த தொழிலாளர் வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் தொழிற்சங்க தலைமைக்கு கொண்டு வருவது, அவர்களை பெரும்பாலான சட்டத்தரணிகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ ஒரு இளம் சட்டத்தரணி தொழிற்சங்கத்திற்கு பெரும்பாலும் தலைமை வாங்கக்கூடிய ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்ப அப்படி பெருகிற பொழுது என்னன்னு சொன்னா உழைக்கும் வர்க்கத்திற்கு இருக்கக்கூடிய ஆளுமை அவங்களுடைய அறிவை எந்த அளவுக்கு நாங்கள் மக்கள் மேற்படுத்தி சமூக நலன் கருதி அவங்களோட ஒரு தலைமைத்துவத்துக்கு பயிற்றுவிக்கிறோம் என்பதிலே ஒரு கேள்வி வருகிறது. அப்ப இவ்வாறு நாங்கள் ஒரு உழைக்கும் மக்களை ஒரு லேபிளாக பயன்படுத்துவது அல்லது அவர்களுடைய அந்த கூட்டு முயற்சியை வைத்துக் கொண்டு தொழிற்சங்கங்களாக படித்தவர்கள் பெருமானம் என்பது அவர் ஆலோசகர்களாக சட்ட ஆலோசகர்களாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு இடம்பெறுவதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு தொழிலாளி வர்க்கத்தை பல்வேறுபட்ட உதாரணமா இப்ப யாழ்ப்பாணத்தில் பல வெங்காய சங்கங்கள் இருந்தது, புகையிலை சங்கங்கள் இருந்தது. இந்த வெங்காய சங்கங்கள் புகையிலை சங்கங்கள் எல்லாம் மே தினங்கள்
இது பல்வேறுபட்ட இந்த தொழிற்சங்க ஊர்வலங்களில் நாங்கள் பார்க்கலாம். அப்படி அந்த வெங்காய சங்கங்கள், புயல் சங்கங்கள், மற்றது கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும் தலைவரான யார் என்று பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஓரளவு படித்த ஒரு ஆசிரியராக இருந்த ஒரு அதிபராக இருந்து ஓய்வு பெற்ற, ஆனால் ஒரு விவசாய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களை ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு ஒரு மறைமுகமாக அவர்களை உந்தி தள்ளி மேலே ஒரு தலைவராகுவதற்கும் அவருடைய பிரச்சனைகள் மீது கவனத்தை குவிக்கக்கூடிய வகையிலையும் செயல்பட்டு ஒரு மரபு இருக்கிறது. அப்ப இதுகள் பற்றிய ஒரு முறை சிந்தனை நிச்சயமாக எங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது. அப்படி வந்தால்தான் எதிர்காலத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மலையத்தை பொறுத்தவரையில ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு 200 வருடங்களுக்கும் மேற்பட்டு உண்மையான பாட்டாளி வர்க்கம் தெரிஞ்சு என்று நாங்கள் பார்க்கிறோம்னா, அதில் உழைக்கும் மக்கள் யாரென்று தேர்தல் சொன்னால் அது மலையத்துல தான் அந்த வர்க்கம் நிறைவாக இருக்கு. ஆனால் அந்த அந்த மலைய மக்கள் மத்தியில் செல்வாக்கு செலுத்தின தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அப்ப தொண்டமானுடைய கட்சியா இருக்கலாம், அல்லது ஏனைய இன்றைக்கு ஜேவிபியினுடைய இதாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் இப்ப கூட்டங்களில் பேசுகின்ற பொழுது இருக்கக்கூடிய தன்மைகள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அவர்களுடைய எதிர்காலம் தொடர்பு எந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கையை கட்டமைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய கூலி ஒரு சம்பள பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சிகளில் எந்த அளவு ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு அடிப்படையில் இன்றைக்கு வரைக்கும் கேட்காட்டப்படுகின்ற ஒரு நிலத்தை நிலம் கொடுப்பதாக, ஒரு வீட்டுரிமையை கொடுப்பதாக இன்றைய ஆட்சியாளர் வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில இந்த சமுதாயத்தை விளங்கிக் கொள்ளல் என்ற அடிப்படையில் சமுதாயத்தை விளங்கிக் கொள்ளல் என்பது ஒரு மக்கள் நிலைப்பட்டு மக்கள் வெவ்வேறு வகையில ஒரு தொழில் சார்ந்து சமூகம் சார்ந்து பல வகையில ஒரு வர்க்க ரீதியாக வேறுபட்டு இருக்கக்கூடிய இந்த மக்களை அவர்களுடைய நிலையில் இருந்து விளங்கிக் கொள்வதற்கூடாகத்தான் ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வர்க்க ஒரு சமூக கண்ணோட்டங்களை வளர்த்துக் கொள்ள முடியும். அதன் மீதான ஒரு கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இது ஒரு அடிப்படையில ஒரு சிந்தனை ரீதியான உணர்வுபூர்வமான கருத்தாடுதலுக்கான தலைமை ஒழிய இது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கோஷ அரசியலை முன்வைக்கிறதுக்கான கடமை இல்லை. இது ஒரு கல்வியூட்டலோட தொடர்பான எங்கே நிற்கிறோம், எதை நோக்கி போகிறோம், அப்படி போகிற பொழுதும் இதை நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையிலே இன்றைய இந்த உரையிலே அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவதாக வங்கி தொழிலாளர் சங்கத்தினுடைய பணியாற்றிருந்த கனிஷ்கா குமாரசிங்க அவர்கள் தன்னுடைய முதல் கருத்துரையை முன்வைப்பார். நீங்கள் மொழிபெயர்ப்பும் இருக்கிறவரைய ஒரு 12 நிமிடங்களுக்குள் கருத்தை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது கனிஷ்கா குமாரசிங்கா அவர்கள்